வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு விசுவாசியின் பொறுப்பு என்கிற தலைப்பில் 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளில் நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய பகுதியில் அரசாங்க அதிகாரிகளிடம் நாம் நடக்க வேண்டிய விதத்தை விளக்கிய பவுல் இந்த நாளின் பகுதியில் பிற விசுவாசிகளிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை பவுல் விளக்குகிறார். ஒரு விசுவாசியின் பொறுப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று பவுல் எழுதுகிறார். தேவனிடம் அன்பு கூறுவதை பற்றி பேசாமல் மனிதர்களிடம் அன்பு கூறுவதை பற்றி இங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வாங்கிய கடனை விரைவில் தீர்க்க முயற்சி செய்வதை போல பிறரிடம் அன்பு கூறுவது நம் பொறுப்பாயிருக்கிறது. கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுவது போல நாமும் பிறரிடம் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். 10வது வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இந்த 10ஆம் வசனத்தில் நாம் பிறரை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. நம்மிடத்திலிருந்து பொல்லாங்கு வெளிப்படுமேயானால் நம்மிடத்திலே அன்பு இல்லை என்பதுதான் அர்த்தம். என கருமையானவர்களே, நாம் பிறரை நேசிக்கிறோம் என்பதை நம் வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய செயல்களே பிறருக்கு கூறிவிடும். இன்றைக்கு விசுவாசிகள் தங்களுடைய வார்த்தைகளினால நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடும். ஆனால் நம்முடைய செயல்களினால அதை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயலும் ஒன்றாய் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க இங்கே நாம் அழைக்கப்படுகிறோம். பவுல் சொல்லுகிறது போல ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 2வது, விழிப்பாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 11வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. மணவாளனை எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகைகள் உறங்கிய போது, இதோ மணவாளன் வந்துவிட்டார் என சத்தம் கேட்டு அவர்கள் விழித்து கொண்டார்கள். ஒரு விசுவாசி எப்போதும் நித்திரை செய்கிறவனாக, அதாவது செயலற்றவனாக அல்ல, விழித்திருக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனெனில் காலங்கள் பொல்லாதவை, மிக குறுகியவை, விரைந்து ஓடக்கூடியவை. ஆகவே காலத்தை கணிக்கவும் பயன்படுத்தி கொள்ளவும் விழிப்பாயிருக்க விசுவாசிகள் அழைக்கப்படுகிறார்கள். 90ஆம் சங்கீதத்தில் மோசேயின் ஜெபத்தில் நாம் பார்க்கிறோம். மோசே இப்படியாய் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபமும் அதுவாயிருக்க வேண்டும். ஒரு விசுவாசியின் பொறுப்பு விழிப்பாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 3வதாக, தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் போது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று பவுல் சொல்லுகிறார். விசுவாசி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் இருளான வாழ்விலிருந்து ஒளிக்குள் வந்து விடுகிறான். ஆகவே அந்தகாரத்தின் கிரியைகளை விட்டுவிட்டு நற்கிரியைகளை செய்ய ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். 13வது வசனத்தில், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே
நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் என்று பவுல் கற்றுத்தருகிறார். இங்கே இருளின் கிரியைகள் எவை என்பதை பவுல் நமக்கு குறிப்பிடுகிறார். இவைகளை தவிர வேறு என்னென்ன கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும் என நாம் சிந்தித்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். இருளின் கிரியைகளை அழிக்க கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் நமக்கு போதிக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசியின் பொறுப்பு மற்ற சக விசுவாசிகளிடம் அன்பு கூற வேண்டும். மணவாளரின் வருகையை எதிர்கொள்ள விழிப்பாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, இருள் நிறைந்த வாழ்விலிருந்து விடுபட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.